அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. நம் முகம் பிரகாசமடைவது நிச்சயமாகவே கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என இஸ்ரவேல் புத்திரர் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தார்கள். எண்ணாகமம் 6:35. எழுத்தளவிலே நம் முகம் பிரகாசமாய் இருக்கிறது. ஆனாலும் மோசேயின் முகம் உண்மையாகவே பிரகாசமடைந்தது. சீனாய் மலையிலிருந்து மோசே தேவனோடு பேசிவிட்டு கையில் சாட்சி பலகைகள் 2ஐயும் எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தபோது தேவன் மோசேயோடே பேசினதினாலே அவர் முகம் பிரகாசித்திருப்பதை அறியாதபடி இறங்கி வந்தார். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் அதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். யாத்திராகமம் 34:29-30. கர்த்தர் மோசேயோடே பேசினதினாலே அவர் முகம் பிரகாசமடைந்தது. கர்த்தர் மோசேயை நோக்கி என சுமார் 150 முறை வேதாகமத்தில் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே பேசின ஒவ்வொரு தருணத்திலும் மோசேயின் முகம் பிரகாசம் அடையவில்லை. முட்செடி தரிசனத்தில் கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஆனாலும் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். யாத்திராகமம் 3:6. அதனால் அவர் முகம் பிரகாசம் அடைய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆனாலும் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பகத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இவ்விதமாக கர்த்தருடைய மகிமையை பார்த்து பணிந்து கொண்டு கர்த்தரோடு பேசிவிட்டு 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தரோடு இருந்துவிட்டு திரும்பி வந்த மோசேயின் முகம் பிரகாசித்திருந்தது. அல்லேலுயா! எத்தனை மகிமையான அனுபவம்! நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும் பாக்கியத்தை கர்த்தர் நம் எல்லாருக்கும் கொடுத்துள்ளார். அவருக்கே மகிமை. ஆமேன். பக்கத்திலே ஆயிரம் பாலே பதினாயிரம் சேக்கன விழுந்தாலுமே தீங்கோனை அண்டாதே காண். துங்க நில்வோ துங்கவோன் பங்கமின்றி தங்குவான். தீங்கோனை அண்டாமலும் தீனங்கள் தீண்டாமலும் பாங்கு தோத காவந்தில் பத்திரமாய் வாழ்வாயே. துங்க நில்வோ துங்கவோன் பங்கமின்றி தங்குவான். ஜெபம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நீ தந்த இந்த பிரகாசமான அழைப்பிற்காய் உமக்கு நன்றி. என்னை மறுரூபப்படுத்தி ஆசீர்வதியும். ஆமேன்.